டின்னருக்கு கோதுமை தோசை தான் வந்து பண்ண போகிறேன். ஈவினிங்கே மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டேன். எப்போயுமே கோதுமை தோசை செய்யும்போது நம்ம வந்து முன்னாடியே மாவை கரைச்சி வச்சிட்டோம்னா சுடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா வந்து இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணி வந்து சுட்டு தருவாங்க கோதுமை அடை. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியும் இன்ஸ்டண்ட்டாக அரைக்கிற கார சட்னியும் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இந்த சட்னியை வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய தங்கச்சி பச்சை சட்னின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு வந்துட்டு வெங்காயம் 2 வெங்காயம் 2 தக்காளி கூட வந்து வரமிளகாய் 4-5 பல்லு பூண்டு கருவேப்பிலையில் கொத்தமல்லியில் தேவையான உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு இது கூட வந்துட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் விட்டு வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு அது ரொம்ப காரமாக இருக்கும், பாப்பாவுக்கு வந்துட்டு கொடுப்போம் அப்படின்றதுனால நல்லெண்ணெயில் வந்துட்டு கடுகு போட்டு தாளித்து அதுக்கப்புறமா சட்னியை ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரதை கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட்டோம். இதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது கோதுமை தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சட்னி.